இருந்தாலும் இவங்க நிறைய செஞ்சிருக்காங்கல்ல சார். சரி. மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது எவ்வளவு பெரிய ஸ்கீம் இல்ல. அது படிப்பு குழந்தைங்களுக்கு 10வது படிச்சு 11வது திரும்ப வசதி இல்லாதவங்களுக்குலாம் அதெல்லாம் பெரிய வரப்பிரசாதம் இல்ல. அது சாதாரணமா கிடைக்கும். இப்ப எங்களை மாதிரி ஏழைகளுக்கு அதானே பெருசா வேணும். படிப்பு தானே வேணும். அது செஞ்சு கொடுத்துருக்காங்கல்ல. அது ஒண்ணு. அப்புறம் காலை சிற்றுண்டி போட்டிருக்காங்கல்ல குழந்தைகளுக்கு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அதெல்லாம் எவ்வளவு இருக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய 1000 சொல்லலாங்க. 1 2 1000 சொல்லலாம். அதனால அவங்க தான் வரணும், அவங்க தான் ஜெயிக்கணும். அதுதான் நியாயம். என் மனசுக்கு பட்டது நான் சொல்றேன். இப்ப ஸ்டாலின் ஆட்சி உங்களுக்கு நிறைவா இருக்கு? நிறைவா இருக்குங்க. அது ஒன்றும் குறையில்லையே. ஆனா எதுவுமே செய்யல. திராவிட வந்து எல்லாரையும் அழிச்சிருச்சுன்னு சீமான் பிரச்சாரம் பண்றாரு. எப்படி சார் ரெக்கார்டு இருக்குல்ல? பணம் கொடுத்ததுக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்குல்ல. 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு ரெக்கார்டு இருக்குது. அது என்ன பிச்சை? நீங்க யாரு பிச்சை போடுறதுக்குன்னு கேக்குறாரு சீமானு. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார். இல்லைங்க சார். ஏன்னா பெரியார் சொன்னது ஒரு மனிதன் சமமா நடத்தணும். அதுக்கு தடையா எது இருந்தாலும் அது விளக்கணும்னாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் தெரியும் பெரியார் வந்து ஒற்றுமையை தான் வழி நடத்தினாரு. ஒரு இனமாவோ ஒரு மதமாவோ ஒரு சாதியாவோ ஒரு மனிதனை பார்க்க கூடாது. அதனால அனைத்து மக்களுக்கும் தெரியும் அது.